இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நம்ம அவரைக்காய் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குங்க இந்த காய். இது என்ன காயின்னு எனக்கு தெரியலங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக அந்த மாதிரி காயாக தாங்க இருக்குது. செடியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ கீ செயின் கயிறுங்க, அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் கட்டுறதுங்க. இதெல்லாம் குங்குமம், நமக்கு தேவைப்படுற எல்லா பொட்டுமே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக பாருங்கள். ஆமாங்க, அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. நம்ம ஊரில் கூட இவ்வளோ தண்ணி போதா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று ஜில்லுன்னு அடிக்குதுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட லைஃப் ஸ்டைல் தான் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸாக செம்ம வெயிலுங்க, வெளிலையே போக முடியல. இன்றைக்கினாலும் கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்னு பார்த்தாங்க, இன்றைக்குமே சேஞ்ச் ஆகலைங்க, சேம் அப்படியே தான் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையிலே சாப்பிட்டு வந்தாச்சுங்க. அது என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான். இந்த வெயிலுக்கு இந்தமாரி சாப்பிட்டாங்க நல்லா கூலிங்காக இருக்கும். ஆமாங்க, அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்கும் சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. டைம் ஆயிடுச்சு வேறு. அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக மேய்து பாருங்களா மாடு. அது அந்த பில்லை கடிக்கிற சவுண்டை பாருங்களா, அப்படியே மறுக்குன்னு செம்ம அழகாக இருக்குங்க. மாடெல்லாம் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடு மேய்ஞ்சதை பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலங்க அந்த தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம காலை வச்சாலே அப்படியே அழகாக அப்படியே சுருங்கும். அது செம்ம அழகாக இருக்குங்க. அது அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொட்டாசினிங்க நம்ம கையை வச்ச வேகத்துக்கு பாருங்களேன் எப்படி அழகாக மடங்கிடுச்சுன்னு. அழகாக இருக்குங்க. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில பார்த்தது. இப்போ இந்த செடியை பார்த்தோன்னா செம்மையாக அப்படியே விளாட்ணும் போலே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. இது ஃபுல்லாக வெறும் தொட்டாசினிக்கு தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நண்டு வலைலாம் இருக்குங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இது களிமண்ணா ஒரு செகண்டில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில விளாண்டதுங்க. இப்போ அந்த செடியெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரிங்களா. ஒரு காய் ஒன்று இருக்குங்க, அவரைக்காய் மாதிரியே இருக்குது. அது என்னான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நம்ம அவரைக்காய் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குங்க இந்த காய். இது என்ன காயின்னு எனக்கு தெரியலங்க. இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த மாதிரி காயாக தாங்க இருக்குது. செடியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுக்கிட்ட தான் அழகாக முளைஞ்சிருக்கு. ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய ஆறுங்க, செம்மையாக இருக்குது. தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு இந்த டைமில். பச்சை பச்சேர்னு இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவங்காடு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கும்பேசத்துக்கு வந்தோமா, அதோட இப்போ தாங்க வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகா. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சுங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா மண்டப பூஜை நடந்துகிட்ருக்குங்க. அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஆமாங்க, அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிழல் கிடைக்கவே கோயிலே கஷ்டமாக இருக்குங்க, ஃபுல்லாக வெயிலாகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 48 நாள் ஆகிடுச்சா, இன்றைக்கி சரியான ஒரு பூஜை நடந்துகிட்ருக்குங்க. செம்ம கூட்டமாக எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லிங்க. குங்குமம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கயிறுலாம்.
பச்சை கலரு. திருவங்காடு வந்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கீ செயின் கயிறுங்க, அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் கட்டுறதுங்க. இதெல்லாம் குங்குமம், நமக்கு தேவைப்படுற எல்லா பொட்டுமே இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதான் என் ராசிங்க, விச்சய ராசி. இதில் நம்ம ஒன்று எடுத்துக்க வேண்டியதாங்க. இதை நம்ம அப்படியே பர்ஸில் வச்சுக்க வேண்டியதான். அப்படியே பாருங்கள் இங்கே எவ்வளோ ஃபோட்டோ இருக்குன்னு. இது எல்லாமே ஃபோட்டோ தாங்க. ஏங்க எங்கள் ஊர் கூமாம்பட்டிக்கு வாங்க, இங்கே பாருங்கள் தண்ணியை அப்படியே தேனு மாதிரியே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைஞ்சிருக்குன்னு. ஆமாங்க, எங்கள் ஊர் தண்ணியே ஒரு டிஃப்ரெண்ட்டு தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தண்ணியில் எவ்வளோ மீனை பாருங்கள், எல்லா மீனுமே இருக்குங்க. கெண்டை மீன், சிலேப்பி மீன், எல்லா மீனுமே பிடிக்கலாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே பச்சை பச்சேன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆமாங்க, ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே தண்ணியை பாருங்கள், அப்படியே ஜில்லுதுன்னு அப்படியே தேனு மாதிரி இருக்குங்க. எப்போ இப்போ மட்டும் நான் எங்கள் வீடு பக்கத்தில் இருந்துச்சுங்க, கண்டிப்பாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோங்க. ஆமாங்க, நம்ம காலெலாம் வாஷ் பண்ணியாச்சு, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இது போதுங்க நம்ம ஊர் கூமாம்பட்டி என்ஜாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் வேறு எங்கேயும் சுற்றலாம் முடியாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிலை சைலண்டாக அடிக்குதுங்க. காற்றுக்குது அடித்தா கூட ஒன்றுமே தெரியாதுங்க. பைக்கில் போனால் காற்றும் அடிக்கலையா, ரொம்ப வெயிலாக தெரியுது. இந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யும், நல்லா காற்று நல்லா ஜில்னு அடிக்குங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெயில் தாங்க ஓவராக இருக்குது, காற்றே அடிக்க மாட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே அந்த தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி விட்ருப்பாங்களா, அதனால் நல்லா ஜில்லுன்னு காற்று தான் வரும்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே வரலங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் போய் தாங்க சாப்பிட்ணும், இங்கெல்லாம் சாப்பிட முடியாது இந்த வெயிலில். அதனால தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் வாட்டர் மேலன் நிட்டாங்களா, அப்படியே தீவிக்கு பிடிச்சது அது அப்படியே ஒன்று வாங்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதோட எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா முந்திரி மரம்லாம் இருக்குங்க. அங்கே வந்தாச்சு ரெஸ்ட் எடுக்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வீட்டிலே இருக்க மாட்டேங்க. வீட்டில் இருந்தேன்னா இந்தமாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த முந்திரி, இந்தமாதிரி எங்கெங்கே செடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து காற்றோட்டமாக அப்படியே உட்காந்துறது தாங்க நம்ம வேலையே. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ஒயிட்டும் போட்டு போனேன்னா, ஒயிட் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நடக்க கொஞ்சம் கரை நிறையா பட்டுருச்சிங்க. ஆமாங்க, இதோட போய் என்ன பண்ணுன்னா கொஞ்ச நேரம் சென்று ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு குளியலை போட்டுற வேண்டியதாங்க ஒரு 6 மணியை பார்க்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே இன்னும் வெயில் குறையிலையா, அதனால் ஒரு 6 மணிக்கு குளித்தா தாங்க கரெக்டாக இருக்கும். நம்ம நைட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைம்லாம் ஒரு வாட்டி குளித்தா செட் ஆகாதுங்க, மேக்ஸிமம் 2 வாட்டி குளிக்கணுங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. அப்படியே நான் போக வேண்டியதாங்க.